மக்கள் பிரதிநிதிகள் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் அரசியலில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தூரமாக அவங்கள வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வேறு, நீங்கள் வேறு அப்படின்ற இன்டென்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள் அரசியல்வாதி ஆகிறீங்க. நீங்கள் அரசியல்வாதி ஆகும்போது நீங்கள் 4 பேருக்கு நல்லது பண்ணுறது வந்து இன்னும் 40 பேருக்கு பண்ணலாம். 40 பேருன்றது 400 பேருக்கு பண்ணலாம். இதுதான் அரசியலோட ஒரு 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 பவர். ஒரு பவர் வந்து அந்த பவர் வந்து யாருக்கு வந்து மக்கள் கொடுக்குறாங்களோ அவங்க நினச்சா அந்த அந்த ரேஞ்சிலேருந்து அவங்க பண்ணலாம். 4 பேர் 40 பேர் ஆகலாம், 40 பேர் 400 பேருக்கு அவங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஒரு 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 க்ரோத் கண்டிப்பாக வந்து அரசியலில் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிங்க, எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க, வாய்ப்புகள் கொடுங்க, என்ன கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் இல்லை அப்படின்னா அந்த பவரை வந்து நீங்கள் நேராக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்து தான் மற்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய நிலைமை வந்துருமே தவிர, நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து மிளிரும்போது, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக உங்களை அறிமுகப்படுத்தும் போது, உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் கைகளால் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் நேரடியாக நீங்கள் அரசியலுக்கு வந்து செய்யும்போது நேரடியாக அதை மக்களுக்கு சென்றடையும். அந்த மக்களுக்கு சென்றடையும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இன்னும் வளருவீங்க. நீங்கள் இன்னும் வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க. அதோட வெளிப்பாடு தான் வந்து நீங்கள் நாளைக்கு எம்எல்ஏக்களோ ஒரு மினிஸ்டராவோ அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வரலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவான மக்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு தேர்தலையும் எந்த தேர்தலையும் தப்பான வாக்களித்து தப்பான மக்களை வந்து தேர்ந்தெடுத்ததா எதுவுமே சரித்திரம் கிடையாது. அது என்ன விஷயங்களில் மாறுது அப்படின்னா, அவங்க தேர்ந்தெடுத்த நம்பிக்கையாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களால சில விஷயங்கள் பண்ணாமல் போய் அடுத்த எலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லித்தர மாதிரி அவங்கள வந்து அந்த பொசிஷனில் அவங்க போடாமல் அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணி அந்த மாதிரி அரசியலை தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முனைப்பான விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்து செயல்படலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நிறைய புதிய புதிய அரசியல் கட்சிகள் வந்து வருது. அந்த புதிய புதிய அரசியல் கட்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு எந்தூசியாஸ்டிக்கோடு அவங்க வந்து நல்ல முழு மூச்சோடு இறங்கி அதில் வந்து வேலை செய்கிறதாகட்டும், தங்களை அர்ப்பணிக்கிறதாகட்டும், இது எல்லாமே இந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்லா நடக்குது அப்படின்றது காரணம் வந்து மக்கள் வந்து கரெக்டான அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல விட்டு இருக்கோம் அப்படின்னா அரசியல் வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விலகி இருந்தது பார்க்காம, அரசியல்வாதி வேறு யாரும் கிடையாது, நம்மளில் ஒரு தான் அரசியல்வாதி. நம்மள மாதிரி 4 பேர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் அரசியல்வாதி அப்படின்ற விஷயத்தோட நீங்கள் அரசியலில் நீங்கள் அணுகும்போது மட்டும்தான் தெளிவான விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கும் நல்லது பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது மட்டும்தான் அரசியல் வந்து இன்னும் நல்லா வந்து நிறையா விஷயங்களை வந்து முன்னெடுப்பு செஞ்சு அதை வந்து உலக அரங்கில் வந்து நம்மளோட இந்த இந்தியாவை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து அரசியல் வந்து ஒரு முக்கியமான மேன்மையான விஷயமாக இன்றைய காலத்தில் இருக்குது. நிறைய கண்ட்ரிகளில் பார்த்தோம்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வந்து அரசியலுக்குள்ளே வர்றாங்க. இது வந்து